நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். அதாவது இப்போ கடைசியாக நடந்த சட்டமன்ற எலெக்ஷன் அப்படின்றது வந்து யாருமே எதிர்பார்க்காத விதமாக வந்து நடந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, பிரகாஷ் ராஜ் இப்போ கதறி இருக்கு கதறல் அப்படின்றது வந்து ஐயோ அம்மா ஆளை விட்டா போதுன்ற அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அதாவது திமுக வந்து நிறைய கோமாளிகளையும் நிறைய ஜோக்கர்ஸ்களையும் வந்து கொண்டு வந்து தளபதிக்கு விஜய்க்கு எதிராக வந்து பேச வச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் சினிமாவில் இருக்க நடிகர்கள், பெரிய பெரிய நடிகர்கள், அப்புறம் மார்க்கெட் இல்லாத சில நடிகர்களை கூட்டு வந்து விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் வந்து பண்ண ட்ரை பண்ணாங்க. அதாவது கேப்டன் விஜயகாந்துக்கு எதிராக எவ்வளோ ட்ரை பண்ணாங்களோ அதை வந்து விஜய்க்கு எதிராகவும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் விஜயகாந்த் வேற விஜய் வேற தலைவா அப்படின்றது வந்து இந்த கொத்தடிமைகளுக்கு வந்து தெரியல. ஏன்னா இருக்கிறது முழுக்க யங்ஸ்டர்ஸ் முழுக்கவே வந்து தளபதி விஜய்க்கு தான். சோஷியல் மீடியா முழுக்க வந்து யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட அவங்க பப்புலாம் வேவாதுன்றது தெரியாமலே வந்து திமுக ஒரு தவறான டிசிஷன் எடுத்துட்டு செம்மடி வாங்கிச்சு. அப்படிதான் வந்து பிரகாஷ் ராஜும் வந்து கூட்டு வந்துட்டு இருந்தாங்க. பிரகாஷ் ராஜ் வந்து தளபதியோட ஜனநாயகன் படத்தில் நடிச்சாரு. தளபதியோட பல திரைப்படங்கள் ஐகானிக் மூவி அப்படின்னா வந்து கில்லி, போக்கிரி இதில் தளபதி விஜய்க்கு எதிரையாக வந்து பிரகாஷ் ராஜ் வந்து நடிச்சிருந்தாரு. அப்படி இருக்கும்போது வந்து அவரையும் வந்து கூட்டு வந்து பணம்லாம் கொடுத்து நீங்கள் விஜய்க்கு எதிராக வந்து பேசுங்க அப்படின்னு வந்து திமுக வந்து அசைன்மெண்ட் கொடுத்ததால அந்த பேச்சை கேட்டுட்டு விஜயோட பவரை தெரியாமல் இந்த ஒரு டம்மி ராஜ் வந்து பேசியிருந்தாரு. அதாவது நீ ஒரு கன்னடன், நீ கன்னட அரசியல் பற்றி பேசுறதுக்கு தான் உனக்கு தகுதி இருக்குது, தமிழ்நாட்டு அரசியல் பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலில் தளபதி விஜய் பற்றி பேசிட்டு இருக்கேன்னு வந்து இந்த ஆளை போட்டு பொழந்தாங்க. அன்னைக்கு போனவன் தான் அந்த ஆள் வரவே கிடையாது. ஆனால் இப்போ எலெக்ஷன்ஸ் ரிசல்ட் 4ஆம் தேதி வரக்கூடிய ரிசல்ட் அப்படின்றதுலாம் வந்து தாவேகாக்கு ஆதரவாகவும் தளபதியோட டிவி கட்சிக்கு ஆதரவும் தளபதி விஜய் தான் அடுத்த சிஎம் ஆவார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் பேரதிர்வு அப்படின்றது வந்து நம்ம பிரகாஷ் ராஜ் வந்து ஏற்படுத்தியிருக்கான். அதனால் வந்து இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் ஐயோ திமுக ஆட்சிக்கு வரணும் வந்து இந்த பேச்சு பேசியிருந்தோம். இப்போ விஜய் சிஎம் வந்துட்டா தமிழ்நாட்டில் எப்படி நடிக்கிறது, படம் நடிக்க விடுவாரா, நம்ம கெரியர் என்ன ஆகும், அப்புறம் கடைசி வரைக்கும் வந்து கன்னடாவிலையும் ஆந்திராவிலையும் தான் நடிச்சிட்டு இருக்க முடியுமா, ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு வந்து அந்த ஆள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து புலம்பிட்டு இருக்காராம். விஜய் வந்து பதவிக்கு வந்துட்டாலே நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து பல பேர் வந்து விஜய் எதிர்த்தவங்களா இப்போ உள்ள வந்து கிளியில் இருந்துட்டு இருக்காங்களா.